ஏய் இனஸ் எனக்கு பாஸ் பண்ணு. ஓ தேங்க்ஸ். இந்தா சமி. எஸ் இனஸ் இந்தா நீ எடுத்துக்க. ஹே गाइस நிறுத்துறீங்களா? வார்ம் அப் பண்ண நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு நம்ம ரொம்ப நேரம் வார்ம் அப் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நாளைக்கு மேட்ச் நிஞ்சாஸ் கூட. ஆமா சேலஞ்சே அவங்க தான் சூஸ் பண்ண போறாங்க. அவங்க ரொம்ப ஈஸியா செவர்லாம் ஏறி இறங்குவாங்க. ஆமா இத இப்படி பண்ணுவாங்க. அவங்களால மட்டும் எப்படி முடியுது? கவலைப்படாத நாமளும் பலசாலிகள் தான். எப்படி இப்ப நான் விழுந்த மாதிரியா? அப்பப்ப இப்படி நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிடுற. நெகட்டிவா? ஆமா நீ சொல்றது சரிதான். நீ அந்த பொண்ணுங்களை பாத்தியா? அவங்க கால்ல ஏதோ மாய் சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க டீம்ல பொண்ணுங்க மட்டும் இல்ல. ஓ ஆமா அந்த லார்டும் இருக்கான்ல. அவன் ஒண்ணு அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் கிடையாது. ஹே பால் வந்துட்டாரு. டீம் மீட்டிங்ஸ் கண்ண நேரம் ஆயிடுச்சு. வாங்க. இதோ வந்துட்டேன். என் கூட வாங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நீங்க இந்த வழியா போங்க, நான் வேற வழியா வரேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். இவனுக்கு என்னதான் பிரச்சனை? என்னாச்சு? சமி எங்க? உங்க கூட வரலையா? கவலைப்படாதீங்க வந்துருவான். வந்துட்டேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டான். சொல்ற நேரத்தை விட ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து நிக்கணும். இது ஒரு முக்கியமான ரூல்னு தெரியாதா? மன்னிச்சிருங்க. நாளைக்கு நடக்க போற போட்டிக்காவது கரெக்ட் டைத்துக்கு வருவியா? சரி சேலஞ்ச் என்னன்னு நீங்களே சொல்றீங்களா? சேலஞ்ச் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க எதுக்காக பார்க்கிங் லாட் வழியா வரல? அத மட்டும் கேட்காத. நாளைக்கு நடக்க போற போட்டியோட சேலஞ்ச் என்னன்னா நாம இருட்டுல விளையாட போறோம். இருக்கலையா? ஆனா அது மட்டும் எங்களால கண்டிப்பா முடியாது. ஆனா எங்களால முடியுமே. நாம நிலால விளையாட போறோமா? அண்டர் கிரவுண்ட்ல இருக்க பார்க்கிங் லாட்ல. அங்க கண்ணே தெரியாதே. அதனால தான் அந்த இடத்த சொல்றோம். இது கண்டிப்பா எங்களால முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இந்த போட்டி நேர்மையா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இருட்டா இருந்தா எப்படி பால பாக்குறது? அதோட பாலுக்கும் கண்ணு தெரியாது. அப்புறம் அவர் எப்படி ரெஃப்ரியா இருப்பாரு? அதனாலதான் சொல்றேன் இந்த சேலஞ்சுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். ஒழுங்கா வேற சேலஞ்ச் சொல்லுங்க. இதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏன் கூட வா. கவலைப்படாதீங்க. பார்க்கிங் லாட்ல இருக்கிற கேமராஸ்ல இன்ஃப்ராரெட் இருக்கு. அதனால உங்க அசைவுகளை என்னால பார்க்க முடியும். நீங்க இந்த பக்கம் போங்க, நீங்க அந்த பக்கம் போங்க. லைட் மறைச்சுக்கங்க. நீங்க இங்க இருந்து ரெஃப்ரியா செயல்படுவீங்களா? ஆனா நீங்க பேசுறது கேட்காதே. கண்டிப்பா கேக்கும். இரு காட்டுறேன். இன்டர்ஃபியரன்ஸ், ஃப்ரீ கிக். நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசின எல்லா வார்த்தையும் கேட்டுது. அடேங்கப்பா அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாத்தீங்களா? ஆமா. ஹேய் அந்த சிவா என்ன பண்ணிட்டு இருக்கா? லைட்ஸ் மறைச்சிட்டு இருக்கோம். இருட்டுல விளையாடணும்ங்கிறது தான போட்டியோட சேலஞ்ச். பாவம் இதெல்லாம் பார்த்து அவங்க பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். அடேங்கப்பா உங்க கேப்டன் முகஞ்ச பாத்தீங்களா? என்னாச்சு சமே? பயந்துட்டியா? இருட்டுனா உனக்கு பயம் தானே? இருட்டு அவனுக்கு பயம் சொன்னா அவன் கைய பிடிச்சிட்டு நீ வர போறியா என்ன? தேவையில்லாத விஷயத்துல தலையை நுழைக்காத. நிஞ்சாஸோட பலமே அவங்களோட பொசிஷனிங் தான். நாம எல்லாருமே நல்லா வேகமா செயல்படணும். அவங்க சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? நாம இந்த ஆட்டத்தை இருட்டுல விளையாடணும். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆச்சே. கிரெக் சொல்றதும் சரிதான். இருட்டுல விளையாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நீங்க கடினமா உழைக்கணும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேணும்னா நம்ம நைட் விஷன் காகல்ஸ் போட்டுக்கலாமா? பேசாம நிஞ்சா டிடெக்ட்ஸ் கூட போட்டு விளையாட. ஹேய் ஒரு நிமிஷம். ஒரு பிரமாதமான யோசனை. அது என்னன்னு சொல்லு. பிரமாதமா இல்லையா நாங்க சொல்றோம். பொறுத்திருந்து பாருங்க. நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்க போகுது. ஹேய் நீ எங்க போற? சீக்கிரமா எல்லாரும் பார்க்கிங் லாட்டுக்கு வாங்க. அப்படின்னா இப்ப 4 பேர் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ண போறோமா? என்ன சத்தம் அது? அது டைபெக்ஸ் நினைக்கிறேன். பாலோட பூனை. வா வா வெளியில வா. மியா மியா. ஓ என்ன இது அழுக்கா இருக்கே டைபெக்ஸ். அவன் எப்பவுமே அப்படிதான் இருப்பான். இந்த ஏசி வென்ட்டுக்குள்ள தானே நடந்துகிட்டே இருப்பான். அதோட அங்க பாரு இந்த மாலோட ஏர் வெண்ட் அங்கதான் ஆரம்பிக்குது. அது ரொம்ப குழப்பமான வழி தெரியுமா? ஆமா அங்க ரொம்ப இருட்டா இருக்கும். கேசிடி அங்கதானே இருந்தா நிக்க முடியாது. ஆனா தவழ முடியும். என்ன சொல்ற? என்ன நான் சொல்றது சரிதானே? பூனைங்களால இருட்டுல நல்லா பார்க்க முடியும். ஹேய் என்னோட பால். அதுவும் சரிதான். ஆனா ஆந்தைகள் தான் ரொம்ப பவர்ஃபுல். சரி வாங்க நம்ம போய் பிராக்டிஸ் பண்ணுவோம். சரி நீனும் எங்க கூட வந்து விளையாடுறியா? லூனா 1 2 லாங் பாஸ். சரி இந்த எடுத்துக்கோ. இருட்டோ வெளிச்சமோ ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் ஒரு டீமா விளையாடணும்.
கண்ணே தெரியாது. இதுல எங்க இருந்து டீமா விளையாடுறது? ஒரு நல்ல பிளேயருக்கு அவனுடைய டீம்மேட்ஸ் பொசிஷன் எங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஹே நான் வந்துட்டேன். இங்க பாருங்க. இத பாத்தீங்களா? இது ஒரு ஃப்ளோரசன்ட் டேப். எங்க கிளாஸ்ல மோகேப் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு இத பயன்படுத்துனாங்க. மோகேப்பா? மோஷன் கேப்சர் 3Dக்கு சம்பந்தப்பட்டது. இந்த டேப்பை நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர் நம்ம மூவ்மெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணும். இது மாதிரி தான் படங்களையும் வீடியோ கேம்ஸையும் தயாரிக்கிறாங்க. ஓ பிரமாதம். ஆனா இத வச்சு நாம என்ன பண்ண போறோம்? உனக்கு இன்னுமா புரியல? இத நாம போட்டுக்கிட்டோம்னா நம்ம எங்க இருக்கோம்னு நல்லா தெரியும்ல. நண்பா, இந்த டேப் யோசனைலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நிஞ்சாஸ் கிட்ட இத பத்தி கேட்டீங்களா? ஆமா நாங்க கேட்டுட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. கண்டிப்பா சரியா வரும். ஒருத்தர் பாத்துக்க முடியும்ல. நீங்க உங்களை பாக்குற மாதிரி நிஞ்சாசாலையும் உங்களை சுலபமா பார்க்க முடியும்ல. அப்போ இது அவங்களுக்கு சாதகமா மாறிடும். அந்த டேப்ப கழட்டுங்க. வேற ஒரு யோசனை இருக்கு. இருட்டுல எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு சின்னதா ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரேன். ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி மெதுவா பின்னாடி போங்க. எல்லாருமே இப்ப கைய கோர்த்து ஒன்னா நிக்கணும். ஓகே. ஆமா, சமி எங்க? சமி எங்க இருக்க? இங்கதான் இருக்கேன். நான் மறந்தே போயிட்டேன். அம்மா என்ன சீக்கிரம் வர சொல்லிருந்தாங்க. நீங்க விளையாடிட்டே இருங்க, நான் போயிட்டு இதோ வந்துடுறேன். என்ன சொல்றான்? இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. எனக்கு வேற வழி இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. சாமி, சாமி எங்க இருக்க? இவனுக்கு என்ன ஆச்சு? இது விசித்திரமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வழியா வரவே மாட்டான்னு சொன்னா. எனக்கு தெரிஞ்ச சாமிக்கு இருட்டுன்னா பயம்னு நினைக்கிறேன். அதான் அப்படி நடந்துக்கிறான். அப்படியும் இருக்கலாம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும்ல. சரி, அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க, நான் அவனை கூட்டிட்டு வரேன். ஆனா ஏன் இப்படி போயிட்டான்? நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நம்ம அவன் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீ எதையாவது நினைச்சு பயந்தினா அது எல்லார்கிட்டயும் சொல்ல நினைப்பியா என்ன? அடடா, இவங்க கேப்டன் ரொம்ப பாவம். ஏன்னா அவருக்கு இருட்டுனா பயமாமே. அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்ன. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. இருட்டுல விளையாடுறது தான் உன்னுடைய பிரச்சனையா? என்ன உனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயத்தை ஐனஸ் தான் கண்டுபிடிச்சா. அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? கவலைப்படாத, அவங்க எல்லாரும் உன்னுடைய நண்பர்கள். அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க. ஆமா, நான் தான் கேப்டன். கேப்டனுக்கு இருட்டுனா பயம். பிரமாதம் இல்ல. இப்ப என்ன பண்றது? எதுக்காக பயப்படுற? நீ ஒன்னும் தனியா இல்லையே. அது மட்டும் பிரச்சனை இல்ல. நான் இருட்டுல இருக்கும்போது என்ன சுத்தி விதவிதமான சத்தங்கள் எனக்கு கேட்கும். சத்தங்களா? அது எப்படின்னா என்ன சுத்தி ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். என்னது, தீய சக்தியா? சரி, ஏன் கூட வா. உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். என் பிரச்சனையை தீர்க்கணும்னா முதல்ல அந்த பார்க்கிங் லாட்ல லைட்டா போடணும். அதான் ஒரே வழி. என்ன நம்பு, என் கூட வா. பார்க்கிங் லாட்ல இப்பதான் நிஞ்சாஸ் பிராக்டிஸ் பண்ண போயிருக்காங்க. நாளைக்கு போட்டி ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. அப்படிலாம் இல்ல. இந்தாங்க, இத கட்டிக்கோங்க. சத்தத்தை வச்சு மத்தவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுங்க. இத பண்ணிட்டா எங்களால இருட்டுல விளையாட முடியும்னு நினைக்கிறியா? இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. ஒரு நல்ல பிளேயருக்கு பால் எங்க இருக்குன்னு பார்க்காமலேயே தெரியணும். அதுதான் உள் உணர்வு. ஓ அப்படியா? பிரமாதம். கிரேக், பாஸ் பண்ணு. உனக்கு பின்னாடி இருக்கேன். ஐனஸ், நான் இங்க இருக்கேன். அடடா, பால் எங்க? ஓ ஹேய், நான் பண்றத பாருங்க. பார்க்காம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஜாய் எங்க இருக்க? இந்த பக்கம் தான். எனக்கு பால பாஸ் பண்ணு. இதோ புடிச்சிட்டேன். புடிச்சா. ஐயா, எல்லாரும் எங்க இருக்கீங்க? நல்லா கவனமா கேளுங்க. நீங்க கத்தும் போது சத்தமா கத்தணும். உங்களுக்கு கேக்குற சத்தங்களை வச்சு உங்க டீம்மேட்ஸ் எங்க இருக்காங்கங்கறத நீங்க தான் கணிக்கணும். புரியுதா? இந்த எடுத்துக்கோ. அடடா, எனக்கு எதுவுமே தெரியல. என்கிட்ட வந்துருச்சு. இப்ப என் கோல் கிக்க பாருங்களேன். இது வேலை செய்யணும்னு எனக்கு தோணல. ஹலோ, இங்கதான் விளையாடிட்டு. காமெடியா இருக்குல்ல? சரியா சொன்ன. ஆமா. டேக் வேணும்னா நம்ம ஃப்ளோரசன்ட் டேப் ஐடியாவே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை தவிர வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்லைஸ் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவன் உன்னை வெறுப்பேத்த முயற்சி பண்றான். நான் அதை பெருசா எடுத்துக்கல.
குழந்தைங்க தான் இருட்டை பார்த்து பயப்படுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணும் குழந்தை இல்ல, என்னால முடியும். நாளைக்கு போட்டியில ஜெயிச்சு அவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடு. ஆனா அவங்க சொல்றதும் சரிதான். எனக்கு இருட்டை பார்த்தாலே பயம் வந்துருது. நான் ஒரு பயந்தாங்கோலி, என்னால முடியல. நீ பயந்தாங்கோலி இல்லங்கறத நிரூபிக்கணும். நான் சொல்றதை இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். பயம் இல்லாதவங்க எல்லாம் தைரியசாலிகள்னு அர்த்தம் இல்ல. அந்த பயத்தையும் தாண்டி ஜெயிக்கிறது தான் தைரியம். சமி, போட்டிக்கு ஃப்ளோரசன்ட் டேப்பை எடுத்துட்டு வர மறந்துடாத. ஜோய் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சிருக்கான். ஓ சாமி, நீங்க தான் இருக்கியா? ஊப்ஸ், நான் உன்னை பயமுறுத்திட்டேனா? தேவையில்லாம என் வழியில குறுக்கிடாத. ஹேய், நீ தேடி வந்தது அதுதானே? சீக்கிரமா எடுத்துக்கோ. ஹேய், சொன்னா கேளு, கதவை தர. நான் வெளியே வரணும். சரி, நம்ம டீம்ல எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? டேக், சம்மிய பாத்தியா? இல்ல, ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்கிற ஃப்ளோரசன்ட் டேப்ஸை கொண்டு வரேன்னு காலையிலே கிளம்பிட்டான். கவலையே படாதீங்க, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் விளையாட ரெடியா இருக்கீங்களா? போட்டிக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. டேக், நீ வரியா? சரி இருங்க, நானும் வரேன். யாராவது இருக்கீங்களா? கதவை திறந்து விடுங்க, நான் இங்கதான் இருக்கேன். ஏய், யாரது? அதுவும் முதல் முறை இருட்டுல ஆட போறாங்க. எப்படி ஜெயிக்க போறாங்கன்னே தெரியல. வந்துட்டாங்க. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாவ், உங்க புது யூனிஃபார்ம் அழகா இருக்கு. போட்டிக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? கேம் இப்ப ஆரம்பிக்க போகுது. ஹே, ஒரு நிமிஷம். உங்க டீம்ல ஒருத்தன் இன்னும் வரல. அடடா, உங்க கேப்டனே வரல போல. அவருக்கு இருட்டுனா பயமா என்ன? இப்போ என்ன பண்ண போறோம்? நான் போய் சம்மிய தேடுறேன். நீங்க எல்லாரும் விளையாட ஆரம்பிங்க. நீங்க விளையாடலன்னா போட்டியில இருந்து விலகிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஓகே, நாம ஆரம்பிக்கலாம். பார்க்கிங் லாட் உடைய ரெண்டு பக்கமும் நாம கோல் போஸ்ட வச்சிருக்கோம். எஸ்கலேட்டர் பக்கத்துல இருக்கிறது நிஞ்சா போஸ்ட், ராம்ப் கிட்ட இருக்கிறது தி டீம் போஸ்ட். ரெஃபரி ஆடுகளத்துல இல்லாததனால முன்னாடியே தேர்ந்தெடுத்த மாதிரி டாஸ் வின் பண்ணவங்க கேம் ஆரம்பிப்பாங்க. சிறந்த டீமை ஜெயிக்கட்டும். ஜோய், பாஸ் பண்ணு. ஹே லூனா, என் கூட வா. இது வந்துட்டு உன் பின்னாடி தான் இருக்கேன். என்னது? அதிர்ச்சியா இருக்கா? அடேங்கப்பா, கலக்கிட்டான். ஹேய், என்ன? உன் பின்னாடி பாரு. டீம் நிஞ்சாஸ் ஒரு கோல் போட்டாச்சு. பிரமாதமான கோல் லைலா, நீ ரொம்ப நல்லா அடிச்ச. கவலைப்படாதீங்க டீம். ஜோய், நம்மளால முடியும். என்னால பால பார்க்க முடியுது, ஆனா அவங்க டீம் பிளேயர்ஸ பார்க்க முடியல. நம்ம 4 பேர் தானே இருக்கோம். என்னால இதை நம்பவே முடியல. செம்மையா இப்படி பண்ணா. ஆமா, சாமி நம்மள இப்படி கைவிட்டு போயிருக்க கூடாது. ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. டிபெக்ஸ், நீதானே அது? நீ எங்க இருந்து வர? டிபெக்ஸ், எந்த வழியா நீ வந்த? உன்னாலதான் நான் இப்ப வெளியே போக போறேன். பிரமாதமான போட்டி.
லூனா டிஃபென்ஸ் நிஞ்சாஸ் ரெண்டாவது கோல் அடிச்சிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. ஜோயி நீ ஏன் சுத்தமா அசையவே இல்ல? என்ன குறை சொல்லாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜோயி அவனால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றான் லூனா. சாமி இருந்தா நல்லா இருக்கும். நீ சொல்றது சரிதான். இது ரொம்ப ஆபத்தான வழியா? பிரச்சனை இல்லையே. நீ சொல்ற, உன் பின்னாடியே நானும் வரேன். இதுல இருந்து வெளியே போக எனக்கு வேற வழியே இல்ல. என் டீமுக்கு நான் தேவை. சரி, சீக்கிரமா போ. கிரேக் இந்த ஐனஸ்க்கு பாஸ் பண்ணு. சரி, கவனமா இருங்க, அவங்கள விடாதீங்க. நான் பாத்துக்கிறேன். ஃபவுல். இந்த டீமுக்கு பெனால்டி கிக் வழங்கப்படுது. உனக்கு ஒன்னும் ஆகலையா ஐனஸ்? நல்லாதான் இருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாவது ஒரு கோலை அடிச்சிரு கிரேக். கண்டிப்பா. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி கிரெகோட கவனத்தை திசை திருப்ப பாக்குறான். அப்பதானே கோலை தடுக்க முடியும். அப்படியா? கம் ஆன் கிரெக், உன்னால முடியும். நமக்கு இந்த கோல் ரொம்ப முக்கியம். கலக்கிட்ட. டீம் கோல் அடிச்சிட்டாங்க. 2-1. ஜோய் ஜாக்கிரதை. நிஞ்சாஸ் 3வது கோல் அடிச்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சாச்சு. ஹிட்டாக் எல்லா இடத்துல தேடி பாத்தியா? அவன் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கணும். நம்ம போட்டியை கேன்சல் பண்ணுவோம். நான் பால் கிட்ட பேசுறேன். அங்க பாரு. சம்மி ஏன் இவ்வளவு லேட்டு? அந்த ஸ்லை என்ன ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சு பூட்டிட்டான். என்னது? அங்க இருந்து அப்புறம் எப்படி வெளியில வந்த? அதுக்கு டிபெக்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆட்டெக்ஸ் வழியா நீ தவழ்ந்துட்டு வந்தியா? ஆமா, அப்படிதான் வந்தேன். இருட்டுல தனியா வந்தியா? ஆமா. ஸ்கோர் என்ன? அத பத்தி மட்டும் கேட்காத, ரொம்ப மோசம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மறுபடியும் விளையாட முடியுமான்னு கேப்போம். என்னது? கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதுல அவன் தப்பு எதுவுமே இல்ல. ஸ்டோரேஜ் ரூம்ல அவனை யாரோ பூட்டிட்டாங்க. ஏய், இந்த ஸ்லை எங்க? இத பாரு, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ இப்படி கேக்குறது ரொம்ப தப்பு. நாங்க விளையாட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாங்க தான் இப்ப லீடிங்ல இருக்கறோம்ங்கறதை நீங்க மறந்துடாதீங்க. கவலைப்படாத சாமி, நாம தான் ஜெயிப்போம். பயம் இல்லாதவங்க எல்லாம் தைரியசாலிகள்னு அர்த்தம் இல்ல. அந்த பயத்தையும் தாண்டி ஜெயிக்கிறது தான் தைரியம். இந்தா கிரேக். கலக்கிட்டா. இந்த 1 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. பிரேக். சிவா ஜாக்கிரதை. டீம் இன்னொரு கோல் அடிச்சிட்டாங்க. நீ எங்க போயிட்ட? செகண்ட் ஹாஃப் பார்க்காமலே போயிட்ட. போட்டி முடிஞ்சது. நிஞ்சாஸ் 3-2ங்கற கணக்குல ஜெயிச்சிருக்காங்க. என்னது? அவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீயே அதிர்ச்சி அடையற ஸ்லாய். அது வந்து சாமிக்கு இருட்டுனா பயம் இல்லையா? அதான் எப்படி விளையாடுறான்னு பாத்துக்கிட்டு இருக்க. சரி,
பிரமாதம் டீம், நீங்க கலக்கிட்டீங்க. சமி, உன்னை ஸ்டோரேஜ் ரூம்ல யாரோ அடக்கி வச்சதா கேள்விப்பட்டேன். அது யாருன்னு சொல்லு சாமி. அப்படி பண்ணது ரொம்ப தப்பு. அது பண்ணது ஸ்லை தான் பால். சாமி அவன் தான் போட்டி வச்சான். கண்டிப்பா இந்த காரியத்தை நீ தான் பண்ணிருப்பேன்னு நான் அப்பவே நினைச்சேன். ஏன் கூட வா, போட்டியுடைய ரூல்ஸ் பத்தி உன்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லணும். சம்மி, நீ கலக்கிட்ட. ஆனா நம்ம தோத்துட்டோம். போட்டியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நாம ஒரு ஆள் கம்மியா தானே ஆடிக்கிட்டு இருந்தோம். இனிமேல் இருட்ட பார்த்து நீ எப்பவும் பயப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். அவன் சொல்றதும் சரிதான். இனிமே உனக்கு இருட்டுனா பயம் இல்ல. கொஞ்சம் நல்ல நீ பயங்கர வார்த்தையவே மறந்துடுவ. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பயம் இருக்கும். உனக்கும் பயமா? நம்பவே முடியல. அது என்னன்னு சொல்லு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நீ இன்னும் சின்ன பொண்ணு. ஒத்துக்க, உன் பயம் என்னன்றது எனக்கு தெரியும். உன்னை விட சின்ன பசங்க உன்னை கிண்டல் பண்றது உனக்கு பிடிக்காது. எல்லாரும் நில்லுங்க. இப்ப உங்க எல்லாரையும் நான் பயமுறுத்த போறேன்.